ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிற டைமில் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் 450 ப்ளஸ் உங்களுடைய மார்க் இப்போ 300 இருந்தாலும் 450க்கு மேலே எடுக்கிறதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொஸ்டின் பேட்டர்ன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எக்ஸாமுக்கு முன்னால் நம்ம இந்த எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்டில் இருக்க வேண்டியது 5 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 38 42 வரைக்கும் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் கொஸ்டின். 38ஆம் நம்பரில் செயல் நடுவினா, 39ஆம் நம்பரில் உங்களுக்கு கடிதம், 40ஆம் நம்பரில் படமுணர்த்தும் கவிதை கேட்குறாங்க, 41ல் படிவம், 42ல் மொழித்திறன் பயிற்சி. அது எல்லாத்தையுமே தரவாக இருக்கும். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 8 மார்க் கொஸ்டின். இந்த 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உரைநடை, துணைப்பாடம், பொதுக்கட்டுரையில் நம்முடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கல்பனா சாவ்லா, சான்றோர் வளர்த்த தமிழ், அரசு பொருட்காட்சி இது 3 மட்டுமே நம்பி இருக்காம அது போக அடிஷனலாக நமக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்கக்கூடிய ஜென்ரல் பேராகிராஃப் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா I2 10 5 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் கேட்குறாங்க இல்லையா, இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், மனப்பாட பாடல் இது எல்லாமே. அடுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது 14 ஒன்வேர்டு, 15 ஒன்வேர்டு கேட்குறாங்களே அந்த ஒன்வேர்டு. இந்த ஆர்டர் படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ட்ரை பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த மெத்தட் படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் 95 ப்ளஸ், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதும் பட்சத்தில் 95க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது பேராகிராஃப் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பொய்டிக் டிவைஸில் கேட்கக்கூடிய நமக்கு 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் அது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒன்வேர்டு கொஸ்டின். இந்த 15 ஒன்வேர்டுமே சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ங்கிறத விட்டு எந்தெந்த கிராமர் பார்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நல்லா தரவு பண்ணுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வாங்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் கண்டிப்பாக இதில் தரவாக இருந்தீங்க அப்படின்னம்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் இந்த 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே, அது போக இந்த 8 மார்க் கொஸ்டின் எது படிக்கணுங்கிறது நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ வரும், அதை நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாமுக்கு இன்னும் 7 நாள் இருக்கு, புரியுங்களா? இன்னும் 7 டேஸ் இருக்குது எக்ஸாமுக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இப்போ இருந்தே தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கடைசி 3 நாள் வந்து இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நல்லா தரவு பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 8 மார்க் கொஸ்டின் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து தரவு பண்ணுங்க. அடுத்ததாக தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்வேர்டையும் நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னால நீங்கள் 13 to 14 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. 1 or 2 மட்டும்தான் நமக்கு இன்டீரியர் கேட்பாங்க. அதனால 5 மார்க், 8 மார்க், 2 மார்க், 1 மார்க் அப்படிங்கிற ஆர்டரில் கண்டிப்பாக புக் பேக் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுங்க. 5 மார்க் கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம படித்தோம் அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 10 5 மார்க்குமே உங்களுடைய எக்ஸாமில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 7 மார்க் கொஸ்டின். அந்த 3 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது எந்த ஆர்டரில் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸில் 2 கேட்டு 1, அடுத்து கெமிஸ்ட்ரியில் 2 7 மார்க் கேட்டு 1, அடுத்து பயாலஜியில் பாட்னியில் 1, சுவாலஜியில் 1. இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன், புரியுங்களா? அந்த கொஸ்டின் பேட்டர்ன் படி படிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், ஒன்வேர்டு. ஏன்னா ஒன்வேர்டு மொத்தமே 12 தான். அந்த 12லையும் 2லேருந்து 3 வரைக்கும் நமக்கு இன்டீரியர் ஒன்வேர்டு தான் கேட்பாங்க. நீங்கள் புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டு இந்த 2 மார்க் 3 மார்க்கை நல்லா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அந்த இன்டீரியரில் கேட்கக்கூடிய ஒன்வேர்டு கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம், புரியுங்களா? அடுத்து சோசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய பிக் கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்புக்கு ஒரு 8 மார்க் கேட்குறாங்க. 5 மார்க் கொஸ்டின் டைம்லைனில் 5 மார்க், அதே 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு மேப்லையும் கேட்குறாங்க, புரியுங்களா? இந்த ஆர்டர் படி படிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த 2 மார்க் கொஸ்டினும் ஒன்வேர்டும் தரவு பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஆர்டர் படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்லையுமே 90 ப்ளஸ், எல்லா சப்ஜெக்ட்லையுமே 90 ப்ளஸ். நீங்கள் சென்டம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும். 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் இது 3லையுமே சென்டம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க, எழுத்துப்பிழைகள் பார்ப்பாங்க.
அந்த எழுத்துப்பிழை இல்லாமல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி பார்க்கணும். மனப்பாட பாடல் எனக்கு நல்லா தெரியும், உதாரணத்திற்கு சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்று இந்த மனப்பாட பாடல் எனக்கு பக்காவாக தெரியும், படிச்சிட்டேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் அந்த மனப்பாட பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்களே எழுதி பார்த்து நீங்களா புக்கில் எடுத்து கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு சார்ட்டை கொடுத்து கரெக்ஷன் பண்ணி வாங்கலாம். அது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த 8 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் நான் எழுதியிருக்கிறது எனக்கு ஃபுல் மார்க் எக்ஸாமில் போடுவாங்களா அப்படிங்கிறதுக்கு அது பயன்படும். மற்றபடி எழுத்துப்பிள்ளை இல்லாமல் நீங்கள் எழுதணும் அப்படின்னம்னா நீங்களே திரும்ப திரும்ப எழுதி பார்த்து உங்களுடைய புக்கை பார்த்து கரெக்ஷன் பண்ணும்போது அதில் என்ன எழுத்துப்பிழை விட்டுருக்கீங்களோ அந்த எழுத்துப்பிழை உங்களுக்கு எக்ஸாமில் வராது. நீங்களா எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணீங்கன்னா தமிழில் நீங்களா எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணும்போது அந்த எழுத்துப்பிழை எங்கே வராதுன்னா எக்ஸாமில் வராது. அப்போ நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதணும். மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் ட்ரை பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பாக 98 95க்கு மேலே உங்களால் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு 450+ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். 400 அப்படின்லாம் ரொம்ப நம்மளை நாமே சுருக்கிக்க கூடாது, புரியுங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, இந்த எக்ஸாமில் ரிவிஷனில் நடந்ததில் என்னுடைய பையன் வந்து வெறும் 35-40 மார்க் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த பையன் தமிழில் தாராளமாக 90க்கு மேலே ட்ரை பண்ணலாம். 45-50 மார்க் உங்களுடைய மெட்ரிக்ல உங்களுடைய டீச்சர்ஸ் வேல்யூ பண்ண பேப்பர்ல நீ 45-50 இருக்க அப்படின்னம்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ல கண்டிப்பா நீ 90+ ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீ படிச்சிருக்க வேண்டியது 3 8 மார்க் 5 மார்க் கொஸ்டின் 5 2 மார்க் மொழித்திறன் பயிற்சி எதெல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறத தரவு பண்ணிட்டாலே தாராளமா 95 மார்க் மேல எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க பிளான் பண்ணி படிக்கும்போது டேட் வைஸா நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்றேன். அது மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது நாளுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் முடிகிறந்தையும் 10th மட்டும் கிடையாது, 10th 11th 12th தொடர்ச்சியா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்மளுடைய சேனல் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எக்ஸாம் மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா, 5 மார்க் 8 மார்க் அது மாதிரி பேராகிராஃப் உங்களுக்கு ஜென்ரல் பேராகிராஃப் அது போக நோட் மேக்கிங் சம்மரைசிங் 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வர்றீங்க அப்படின்னா பொய்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ப்ரோஸ் பொய்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், அடுத்ததா 1 வேர்டு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 மார்க், அடுத்து 8 மார்க், அடுத்து 2 மார்க் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்க. லாஸ்டா 1 வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஆன்லைன் சோர்ஸ்ல நிறைய 1 வேர்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு இருக்கு, புரியுங்களா? 10th மேக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் 1 வேர்டு ஆன்லைன் டெஸ்ட்னு போட்டீங்கன்னா 8 சாப்டருக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸா 1 வேர்டு ஓப்பன் ஆகும். நீங்க ஒவ்வொன்றா நீங்க படிச்சு கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்ல அது மறக்காம இருக்கும். அது மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வேர்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு. அது போக 7 மார்க் 4 மார்க் 2 மார்க் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா 3 பிரிவு இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அந்த பயாலஜிலையும் பாட்டி தனியா சுவாலஜி தனியா பாடங்கள் அதிகம் 23 லெசன் நீங்க தரவு பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில தான் நமக்கு 8 மார்க் கேட்குறாங்க, புரியுங்களா? 8 மார்க் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில கேட்குறாங்க. அந்த 10 லெசன்ல எந்தெந்த 8 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டட் அப்படிங்கிறத ஒரு தடவை பாத்துக்கங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கிடையாது. ஆனால் இன்டீரியரில் அது நடத்தும்போது ஒரு 8 மார்க் எழுதும்போது அதையும் சேர்த்து தான் படிக்கிறோம். ஆனாலும் அந்த 8 மார்க் கொஸ்டின் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 8 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா சோசியலையும் தாராளமாக நீங்கள் சென்டம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நம்முடைய சேனல் நீங்கள் எக்ஸாம் முடிகிறதையும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டடி பிளானில் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறது லெசன் வைஸாக உங்களுக்கு 8 மார்க் அண்ட் 5 மார்க் பேராகிராஃப் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தட் இதுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 90 80 அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாதீங்க. பிளான் பண்ணும்போதே நீங்கள் சென்டம் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.